ஹாஜா அவர்களின் மகன் அபூபக்கர் சித்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமான அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து மக்களையும் எளிதில் சென்றடைக்கூடிய தகவல் சாதாரணம் தொடர்பு என்று பட்டிமன்றம் வைத்து விடலாம், முடிவும் செய்து விடலாம். அந்த அளவிற்கு சினிமா நம்மளோடு நம்மளாகி விட்டது. ஆனால் அதன் அளவு நிலை அதன் பாலாத்தில் உள்ளது. நடிப்பு துறையில் நடைபெறும் அளவுகள், ஒழுக்க சிதைவுகள், கோடிக்கணக்கில் பணக்கொட்டுகள், தற்கொலை, சினிமாவை பார்த்து கொலை செய்து விட்டேன் என்று சொல்லும் வாலிப சிறுவன், இதுதான் இன்றைய சினிமாவின் நிலை. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக கண், காது, இதயம் இவற்றில் ஒவ்வொன்றும் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். சினிமாவை பார்த்து பொழுது கழிப்பவர்கள் மேற்கண்ட ஏகத்தில் எப்படிதான் பதில் சொல்ல போகிறார்களோ அல்லாஹ் நம்மளை காப்பானாக. அருமையானவர்களே, இஸ்லாமிய பார்வையில் சினிமாவும் பாடல் வரிகளும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். அதில் சில அனுமதிவிட்டவை என்று வைத்துக் கொண்டாலும் பண்பாடு சிதைகளும் ஒழுக்க சீர்குலைகளும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் கூட்டத்தார்கள் ஒன்று அவர்கள் மது அருவது மருத்துவர்கள் அதற்கு மாற்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். அவர்களை புதைத்துக் கொள்வானாக. சிலர்களை பன்றிகளாகவும் புறர்களாகவும் உருமாற்றுவார்கள். அப்பொழுது நபி தோழர்கள் அல்லாஹ்வே அவர்கள் இறைவனாக நம்புகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நபி தூதர் என்று அவர்கள் உறுதிமொழி கொள்வார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர் நோன்பு வைப்பர், தொழுவர், ஹஜ்ஜெல்லாம் கூட செய்வார்கள். அதற்கு அப்ப எப்படி இந்த நிலைமை என்று கேட்டார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான பேர் சொன்னார்கள். அவர்கள் மதுவிலே நீச்சல் அடித்து சென்று வலிப்பார்கள். அடுத்த நாள் செல்லும் போது குரங்களாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றுவார்கள். ஷைத்தானின் அழகான ஆயுதம். ஷைத்தான் அல்லாஹ்விடம் போட்ட சபதம், நான் நிச்சயமாக மனிதர்களை சினிமாவிலையும் பாடல்களையும் கொண்டு பாடலை கொண்டு மாற்ற செய்வேன். அதற்கு அல்லாஹ் ஈமானையும் கடமையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். அப்பொழுது நாம் எவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும். தொழுகையில் நம்ம வீட்டை முன் யாராவது குப்பை கொட்டினா சும்மா இருக்குமா? ஆனா நம்ம மனசுக்குள்ள குப்பை கொட்டுறாங்க. கார்பரேஷன்ல போய் சொல்ல முடியும், அதை பத்தி நம்ம கவலையப்படுவதில்லை. 1/4 பங்கு நன்மை 3/4 பங்கு தீமை என்றால் என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த வீடு ஒரு அருள்கொடையாகும். அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.